நீர், இதெல்லாம் கலவைகளாக பார்க்கப்படுது. கலவைகளுக்கு உதாரணங்கள். சோ இந்த கலவைகள்ல உள்ள கூறுகளை பாருங்க, ரொம்ப சிம்பிளானது. இந்த கூறுகள் கேட்டு வாருது அடிக்கடி எக்ஸாம்ல. சீமந்து சாந்து என்றா அந்த சீமந்து சாந்துல சீமந்து இருக்கும், மணல் இருக்கும், நீர் இருக்கும். தெரியும் நினைக்கிறேன். கேக்கெண்டா மா, சீனி, நீர், நிறமூட்டி, பட்டர் இதெல்லாம் இருக்கும். யூனிட் எக்ஸாம் வைக்கிறத பத்தி எதுவும் சொல்லியிருந்தேன், எனக்கு ஞாபகம் இல்லையே. நபா, எது நீங்க அந்த ஒளித்தொகுப்புக்காக இருக்கிறீங்க? ஓம் சார், அந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க சார். ஓகே ஓகே ஓகே. ஓகே, எப்படி செய்வோம்? ஒரு இந்த அடிப்படையை கொடுத்துட்டு எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு ஒரு 5 மினிட்ஸ் இதுல அந்த அறிமுகத்தை முடிச்சிட்டு நான் பேப்பர் தரேன். இப்போ பேப்பர் செய்வோம், பரவாயில்ல. நான் நினைக்கிறேன் முதலாவது யூனிட் முடிச்ச ஞாபகம் இருக்கு. இளையம் முடிச்சிட்டோம் தானே இல்லையா? ஓ சார். நபா அந்த நேரம் வந்திருக்கு இல்லையா? இளையம் செய்த நேரம் வந்தேன் சார். அப்போ செய்தீங்களா நீங்க? ஓம் சார். ஓ, அப்ப நான் ஒளித்தொகுப்புக்கு மட்டும்தானே உங்களுக்கு எக்ஸாம் செய்யணும் இல்லையா? ஓம் சார். அப்ப இன்றைக்கு செய்வோம். ஓகே, அப்ப கேக்கண்டா ஓகே. கிணற்று நீர் என்று சொல்லும்போது நீர், அந்த நீரில் கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜன் வாயு, அந்த நீரில் கரைந்திருக்கக்கூடிய கார்பனீர் ஆக்சைடு வாயுக்கள், உப்புக்கள் எல்லாம் கலந்ததுதான் கிணற்று நீர். கடல் நீர் என்றால் அதே தான். கடல் நீர்லையும் நீர் இருக்கும், ஆக்சிஜன் கார்பனீர் ஆக்சைடோட சேர்த்து நிறைய உப்புகள் அதிகமா இருக்கும். சோடியம் குளோரைட்டுங்கிறது நாங்க பயன்படுத்துற கரி உப்பு. மக்னீசியம் குளோரைட்டு, மக்னீசியம் சல்பேட் என்பன உப்புகள். இதை பத்தி பின்னாடி படிப்போம் நாங்க. அடுத்து இந்த கலவைகளோட 2 வகை. பகுதி 1 அடிக்கடி வர கேள்வி இது. ஏகவீன கலவை, பல்லின கலவை. ஏகவீன கலவைண்டா ஒரு கலவை தர்றாங்க. உதாரணத்துக்கு நான் சும்மா எடுத்துக்கொள்வோமே, இந்த இடத்துல நாங்க சும்மா போடுவோமே, ஒரு உப்பு கரைசல். உப்பு கரைசல்ண்டா ஒரு கப்ல முழுக்க நீர் இருக்கும், நீர்ல உப்பு கரைஞ்சிருக்கும். அப்போ இந்த கப்ல இருக்கிற நீர்ல உப்பு கரைஞ்சிருக்கு. அப்போ பார்ப்பதினூடாக, சரியா, பார்ப்பதினூடாக இதுல நீர் இருக்கு, உப்பு இருக்கு, உப்பு மேல இருக்கு, கீழே இருக்குங்கிறத எங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. அவதானிப்பதன் மூலம் ஆக்கக்கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறிய முடியாது. அப்ப நீரும் உப்பும் கலந்திருக்குங்கிறத நாங்க தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அப்போ உப்பு கரைசலா இருக்கலாம், சீனி கரைசலாக இருக்கலாம், அமில நீர் கரைசலாக இருக்கலாம். எங்களால வேறு பிரித்து அறிய முடியாது. ரெண்டும் கலந்திருக்கு, ரெண்டையும் வேறு பிரித்து அறிய முடியாது. அதே மாதிரி கலவையின் எல்லா பகுதிகளிலும் அதன் இயல்புகளும் கூறுகளும் சமமாக பரவி இருக்கும் என்றா, இந்த மேற்பரப்புல ஒரு கொஞ்சம் நீர் எடுத்தாலும் உப்பு டேஸ்ட் ஒன்று இருக்கும், அடியில உள்ள நீர் எடுத்தாலும் உப்பு டேஸ்ட், கிட்டத்தட்ட ரெண்டுலையும் ஒரே மாதிரியான உப்பு டேஸ்டை தான் நாங்க அனுபவிக்க முடியும். அப்போ எந்த இடத்துல எடுத்தாலும் கூறுகள் சமனாக பரவி இருக்கும். இப்போ சிலர் சொல்லுவாங்க அப்படி இருக்காது, கீழே உப்பு கரையாம நிற்கும். இப்படிதான், உப்பு கரையாம நிக்குதுண்டா நீங்க ஒழுங்கா கரைக்கலன்ற அர்த்தம், அவ்வளவு. சரியா? ஒழுங்காக கரைச்சிருந்தோம்டா கீழே மேல எல்லா இடங்களையும் உப்புண்ட அளவு ஒரே மாதிரி பரவி இருக்கும். இதை தான் நாங்க ஏகவன கலவைன்னு சொல்றோம். ஏகமண்டா நாங்க கடந்த கிளாஸ்ல பார்த்தது. ஏகமண்டா ஒன்று என்று அர்த்தம். கூறுகள் ஒன்றோடு ஒன்று நன்கு கலந்தவை அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப ஆக்கக்கூறுகள் அவதானிப்பதனூடாக வேறு பிரித்து அறிய முடியாதது. அதே மாதிரி இயல்புகள் எல்லா இடத்திலும் சீராக பரவி இருக்கும். இதான் ஏகவின கலவை. அப்ப ஏகவின கலவை என்றால் என்னங்கிறதையும் உதாரணத்தை பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய உதாரணங்களை நீங்க தேடி வச்சுக்கொள்ளுங்க. அதே பல்லின கலவை என்றால் அவதானிப்பதனூடாக காக்கக்கூறுகளை வேறு பிரித்து அறியக்கூடியதும், இயல்புகள் எல்லா இடத்திலும் சீராக பரவி இருக்காது. உதாரணமாக நாங்க சொன்னோம்டா மாநீர் கலவை. இப்ப நாங்க கோதுமை மாவை இது ஓலைவெல்ல வந்திருக்க கேள்வி, இது பார்ட் 1ல வந்திருக்க கேள்வி. இந்த கோதுமை மா நீர், கோதுமை மாவில் நீரை போட்டோம்டா நீர் கோதுமை மாவோட கலந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா எல்லா இடமும் ஒரு சீரா இருக்காது, ஒரு இடம் பட்டும் படாம இருக்கும். ஒழுங்கா கரைச்சா உங்களுக்கு தெரியும், நீரும் கோதுமை மாவும் ஒழுங்கார கலக்காது. இப்ப கோதுமை மா நீர் ஒரு பல்லின கலவை. அதே மாதிரி நாங்க சொல்லலாம்
தேங்கெண்ணெய் நீர், தேங்கெண்ணெய் நீரையும் கலந்தீங்கன்னா தேங்கெண்ணெய் மேலால நிற்கும், நீருக்கு கீழே இருக்கும். அப்ப பார்க்கும்போதே தெரியுதா, ரைட், மேலால என்ன இருக்கு கீழே தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு பல்லின கலவை பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப சிம்பிளான கண்டென்ட் தான் இது. ஓகே, அடுத்து இந்த பாருங்க ஒரு பாக்ஸ் தந்திருக்கிறாங்க. இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா திண்ம திரவ கலவை இந்த இப்படியான சில வேறுபாடுகள் தந்திருக்காங்க. இதை யாரும் மனனம் செய்ய போகாதீங்க, மனனம் செய்ய தேவையில்லை. ஆனால் தெரிஞ்சிருக்கணும். கோதுமை மாவையும் நீரையும் கலந்தா பல்லின கலவை, கோதுமை மா திண்மம் நீர் திரவம், ஆக திண்ம திரவ பல்லின கலவைக்கு உதாரணம் பார்த்துக்கோங்க. மனனம் செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உப்பு நீரண்டா ஒரு ஏகவின கலவை, உப்பு திண்மம் நீர் திரவம், அப்ப திண்ம திரவ ஏகவின கலவை. தேங்கெண்ணெய் நீரண்டா ரெண்டும் திரவம் ஆனால் பல்லின கலவை, திரவ திரவ பல்லின கலவை. மதுசாரம் நீரண்டா ரெண்டும் திரவம் ஆனா ஒன்றரை கலக்குமாக ஏகவின கலவை. சீனி உப்பு ரெண்டும் வேறுபட்ட திண்மங்கள், கலந்தா எங்களுக்கு தெரியும், டேஸ்டும் புரியும். ஆகவே இது திண்ம திண்ம பல்லின கலவை. தங்கம், நாங்க அணிகின்றமே ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள் எவ்வாறு தயாரிக்கப்படும் கேட்டா செப்பும் தங்கம் இல்லை, இந்த இடத்துல மாற்றம், இந்த இடம் மாறணும். தங்கம் தான் கலவை, இந்த இடத்துல வரணும் பொன். இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க, பொன் என்று வரணும். பொன், புத்தகத்துல இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக் கொண்டு இருக்கு. பொன், பொன்னும் செப்பும் கலந்தாதான் அதுக்கு பேர் தங்கம். நாங்க பாவிக்கிற ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள். தங்க ஆபரணங்கள் செய்யறது இல்லைடா பொன்னையும் செப்பையும் கலந்து. அப்ப பொன்னும் திண்மம் செப்பும் திண்மம், பட் எங்களுக்கு வேறு பிரித்து அறிய முடியாது. திண்ம திண்ம ஏகவன கலவை. இந்த கார்பனீராக்சைடு நீர் இதுக்கு எது உதாரணம்? சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், மென்பானங்கள், மென்பானங்கள், கொக்கோ கோலா, பெப்சி, மிரிண்டா, 7up அதுகள். அப்ப கார்பனீராக்சைட்டை நீர்ல கரைக்கிறதாலதான் அது தயாரிக்கிறாங்க. உண்மையில பெப்சியோ மிரிண்டாவிலையோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல கார்பனீராக்சைடு இருக்கிறது தெரியாது. பாட்டில்குள்ள பாத்தீங்கன்னா தெரியாது, வித்தியாசம் தெரியாது. ஒரு ஏதோ கலரான ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். அந்த நிறம் அது ஏகவின கலவை, வாயு திரவ ஏகவின கலவை. அதே நீங்க பொட்டில் மூடிய திறந்தீங்கடா கேஸ் வெளியே போகும், பார்த்துருக்கிறீங்க, சண்டை சத்தத்தோட கேஸ் வெளியே போகும், பொங்கும். அந்த நேரம் வாயு இருக்கிறத நாங்க கண்டறிகிறோம். சோ திறக்கப்பட்ட சோடா போட்டில் பல்லின கலவை. அதான் இங்க தந்திருக்காங்க. சுடிநீர் என்று தந்திருக்கிறாங்க. யாரும் கார்பனீராக்சைடு சுடிநீர்ல கரைக்கிறது இல்ல. திறக்கப்பட்ட சோடா போட்டில், சரியா, திறக்கப்பட்ட பெப்சி மென்பானம் என்றா வாயு வெளியேறதை நாங்க காண்றோம். ஆக வாயுக்களும் நீரும் அங்க இருக்கிறத நாங்க கண்டறிகிறோம். ஆகவே அது பல்லின கலவை, வாயு திரவ பல்லின கலவை. பார்த்துக்கொள்ளுங்க. இதுகள் படிப்பிச்சதா கடந்த கிளாஸ்ல? இந்த கரையம், கரைப்பான், கரைசல் டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா? இல்ல சார். ஓகே, கொஞ்சம் இதை பார்த்துட்டு போயிடுவோம். பார்த்துட்டு யூனிட் எக்ஸாமுக்கு வரேன். கரைசல் அல்லது நாங்க பார்க்க வேண்டிய கரையம், கரைப்பான் அப்படிங்கிற விஷயம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கரைசல் உண்டு. உதாரணமாக உப்பு கரைசல் வச்சுக்கொள்ளும். இந்த இருக்கு உப்பு கரைசல், வீட்டுல பாவிக்கிற உப்பு கரைசல். உப்பு கரைசலை தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு உப்பும் தேவை, நீரும் தேவை. ஆக இதுல நாங்க எதை கரைக்கிறோமோ, கரைப்பதற்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளை நாங்க சொல்லுவோம் கரையம். கரையம் பார்த்துக்கொள்ளுங்க. எந்த பொருளை கரைக்கின்றோமோ அந்த பொருளுக்கு பேர் கரையம். எதுல கரைக்கிறோமோ அதுக்கு பேர் கரைப்பான். அப்ப கரையமும் கரைப்பானும் சேர்ந்தால்தான் அதுக்கு பேர் கரைசல். பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப சீனியும் நீரும் கலந்தா சீனி கரைசல். சீனி கரையமாக இருக்கும், நீர் கரைப்பானாக இருக்கும். இதை இலகுவாக கண்டறியறதுக்கு வேறொரு முறை இருக்கு. என்னன்னு கேட்டா, எது அதிகமா இருக்குதோ அதை கரைப்பான் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ ஓகே, பெரும்பாலானவங்க பசும்பால், பால் எடுத்து பாலோட அளவை அதிகரிச்சு காட்டுறதுக்காக பாலோட நீரை கலப்பாங்க. கொஞ்சம் ஒரு 10 லிட்டர் பால் இருந்தா அதுல ஒரு 1/2 லிட்டர் நீர் மாதிரி கலந்து விடுறது. கலந்து விட்டா கலப்பணம் செய்வாங்க. அப்ப பால் நீர் கலவை ஓர் பால் நீர் கரைசல்.
பெரும்பாலும் இந்த கரைசல் என்று சொல்றது ஏகவீன கலவையை தான் நாங்க கரைசல் என்று சொல்லுவோம். பெரும்பாலும் ஏகவீன கலவையை தான் நாங்க கரைசல் என்று சொல்லுவோம். அப்போ தேங்காய்யும் தண்ணியும் கலந்தா உங்களுக்கு தெரியும், தேங்காய்யும் தண்ணியும் ஏகவீனம் அல்ல, பல்லினம். ஆக அதை நாங்க கரைசல் என்று சொல்றது குறைவு. அப்ப கரைசல் என்று சொல்றது ஏகவீன கலவையை பெரும்பாலும். அப்ப பாலும் நீரும் கலந்தா ஒன்றரை கலந்திருக்குமா, வேறு பிரித்து அறியலாமா, என்ன நினைக்கிறீங்க? ஏகவீன கலவை கரைசல் பால் நீர் கரைசல் என்று சொல்லலாம். என்னுடைய கேள்வி, இந்த பால் நீர் கலவையில கரைசல்ல எது கரையம் எது கரைப்பான்ங்கிறத இந்த கேள்வி. பால் கரைப்பான். பால் கரையம் நீர் கரைப்பான். ஓகே, பால் கரையம் நீர் கரைப்பான். ஓகே, ஏன் அப்படி சொன்னீங்க? ஏதாவது காரணம் இருக்கா? ஏண்டா சார், நீர் கூடுதலா இருக்கும், அதனால கரைப்பான். நீர் அதிகமா இருக்கிறதால நீர் கரைப்பான், பால் குறைவா இருக்கிறதால கரையம். ஓகே, இந்த இடத்துல உண்மையில ஒரு 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 மாடு வளர்க்கிறவர் வந்து பால் பிசினஸ் செய்யும் போது பால் அதிகம் இருக்குமா, நீர் அதிகம் இருக்குமா? நீர் அதிகமா இருக்கும். ஓகே, பால் தான் அது. அதான் இப்படிதான், நீர்ல பாலை கலந்து விற்கல, அது கஷ்டம். அதான் நான் முதல்ல சொன்னேன், பிசினஸ் பண்ணும்போது 10 லிட்டர் பாலுக்கு ஒரு ஒரு அரை லிட்டர் மாதிரி தண்ணி கலக்கலாம், அவ்வளவுதான். பாலில் தான் நீர் சேர்க்கப்பட்டிருக்கே ஒழிய நீரில் பால் சேர்க்கப்படலை, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப வீட்டுல நாங்க டீ போடும்போது வேண்டா மாறிக்கலாம். வீட்டுல டீ போடும்போது ஒரு 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 10 மில்லி லிட்டர் தண்ணியில ஒரு மில்லி லிட்டர் பால் சேர்க்கலாம். ஓகே, அந்த நேரம் சொல்றது சரி. பட் விற்கும் போது அப்படி இல்ல, பால் அதிகமா இருக்கும், நீர் கொஞ்சம் தான் கலக்கலாம். நீர் அதிகமா கலந்தா எங்க விற்கிறது? சரியா? அப்ப பால் அதிகமாக இருக்கும், பால் அதிகமாக இருக்கும், நீர் குறைவாக இருக்கும். அப்போ எது கரைப்பான் எது கரையும்? பால் கரைப்பான் நீர் கரையும். ஓகே, பால் கரைப்பான் நீர் கரையம். தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கரைசல்ல அதிகமா இருக்கிறது கரைப்பான் என்று சொல்லுவோம், குறைவா இருக்கிறது கரையம் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு தங்கம் எடுத்துக்கொள்வோமே, தங்கம் தங்கம் எடுத்துக்கொண்டோம்டா, தங்கத்துல எது கரையும் எது கரைப்பானா இருக்கும்? தங்கம் வந்து எப்படி தயாரிக்கிறதுண்டா, பொன்னும் செப்பும், AuCu, ஔரம் செப்பு, ஔரமும் கியூப்ரமும். ரைட், இப்ப சொல்லுங்க. பொன் கரைப்பான் செப்பு கரை. உண்மையில சரி, எக்ஸலன்ட், வெரி குட். ஏண்டா பொன் தான் அதிகமா இருக்கணும், மாறி செப்பு அதிகமா இருந்தா யார் வாங்குவா? எங்களுக்கு செப்பு தான் வயர்ல இருக்கு, வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். பொன் தான் அதிகமா இருக்கணும். அப்ப அதிகமா இருக்கிற பொன் கரைப்பான், குறைவா இருக்க செப்பு கரையமாக இருக்கும். அதே மாதிரி நாங்க வீடுகள்ல பாவிக்கிற இரும்பு பொருட்கள் இருக்குல்ல, அது இரும்பு பொருட்கள் அல்ல, உருக்கு. உருக்கு என்று சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ தெரியல. உருக்கு எவ்வாறு உருக்கு தயாரிக்கப்படும்? இரும்பும் ஊத்தையெல்லாம் எடுத்துட்டு அந்த பிரஷர் பண்ணி செய்வாங்க. ஓகே, இரும்போட கார்பன் கலக்கப்படும், அதுக்குதான் பேர் உருக்கு. இரும்பும் கார்பனும் கலந்தா உருக்கு கரைசல். பாருங்க, எங்கட வீட்டுல இருக்கிற இரும்பு அளவாங்கு, மண்வெட்டி, கோடரியில பாருங்க, இரும்பும் தெரியாது கார்பனும் தெரியாது, ஏன்னா ஒன்றரை கலந்திருக்கு, ஏகவன கலவை. அப்போ இரும்பு கார்பன், உருக்கு என்பது இரும்பு கார்பன், எழுதி வைங்க எங்கேயாவது. இரும்பும் கார்பனும் சேர்ந்ததுதான் உருக்கு. அப்போ அதிகமா இருக்கிற இரும்பு கரைப்பான், குறைவாக இருக்கிற கார்பன் கரையம், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஒரு ஏகவீன கலவைய நாங்க கரைசல் என்று சொல்றோம். கரைசல்ல அதிகமா இருக்கிறத கரைப்பான் என்று சொல்லுவோம், குறைவா இருக்கிறத கரையம் என்று சொல்லுவோம். மனனம் செய்யறது கொண்டும் இல்ல,
புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, இவ்வளவுதான் விஷயம் உண்டு. ஏண்டா இதுல எல்லாம் சின்ன சின்ன அளவுல கொஸ்டின்ஸ் வரும். கிளியரா இந்த விடயம்? ஓம் சார். ஓகே, இப்ப இதுவரைக்கும் பார்த்தது கலவை, அளவை ஒன்றுண்ட கூறுகள், ஏகவின கலவென்றான உதாரணம், பல்லின கலவென்றான உதாரணம், பிறகு திண்ம கலவைகள், திரவ அந்த மாதிரியான கலவைகள், பிறகு ஒரு கரைசல் என்றா என்ன, கரைசல் என்பது பெரும்பாலும் ஏகவின கலவையா இருக்கும். கரைசலில் உள்ள கூறுகள் ஒரு கரையமும் கரைப்பானும். எது அதிகமா இருக்கோ அது கரைப்பான், எது குறைவா இருக்கோ அது கரையம். அப்போ தாரதின் அடிப்படையில வேறுபடும். சரி, வீட்டுல உப்பு போடுற டீயை பொறுத்தவரையில தண்ணீர் அதிகமா இருக்கலாம், பால் குறைவாக இருக்கலாம். அந்த நேரம் எங்கட ஹஜரா சொன்ன மாதிரி அதிகமா இருக்கிற நீர் கரைப்பானா இருக்கும், எங்கட பால் கரையமாக இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஓகே ஓகே, நேரம் என்ன? ஓகே, 7:30 மணிக்கு பேப்பர் செய்வோம். இன்னொரு 5 நிமிடம் இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துருவேன். அந்த பாடத்தையும் கொஞ்சம் கொண்டு போயிட்ட நல்ல, இதுலயும் பேப்பர் செய்யலாம். ஓகே, அடுத்த தலைப்பு பாருங்க, கரையம் ஒன்றின் கரைதிறன். கரைதிறன் இந்த வரைவிலக்கணமும் இருக்கு. கரையம் ஒன்றின் கரைதிறன் ரொம்ப ஒரு முக்கியமான கண்டென்ட். நான் ஒரு 2-3 தடவை பேப்பர்ல பார்த்திருக்கேன். அந்த கேள்வி ரொம்ப சிம்பிளா இருக்கும். படிச்சு முடிய வேண்டாம். இதுலயும் நான் கொஸ்டின் உங்களுக்கு காட்டலாம். ஓலெவல் பேப்பர்ல வந்து கொஸ்டின். அப்ப கரையம் ஒன்றின் கரைதிறன். அப்போ இது கேள்வி என்ன? கரையம் ஒன்றின் கரைதிறன். கரையம் என்றா அதை கரைக்கிற பொருள், கரைக்கிற அந்த பொருள். கரைதிறன் அப்படிங்கிறது என்னண்டா, எங்கட மொழியில விளங்கிக்கொள்ளும். கரைதிறன் கரையக்கூடிய அளவு. சரியா? கரைதிறன் என்பது கரையக்கூடிய அளவு, எவ்வளவு கரையும் அப்படிங்கிறது. சரியா? அப்போ ஒரு பொருள் வந்து எவ்வளவு கரையும், எப்படி கரையும். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம், உப்பு எடுத்துக்கொள்வோமே. உதாரணத்துக்கு இது கொஞ்சம் விலையும் கொண்டு போவோம். உப்பு, உப்பு அல்லது சீனி, ஏதோ உப்பு உங்களுக்கு நல்ல பழக்கனால உப்பு எடுப்போம். உப்பு இருக்கு. உப்ப பார்த்துக்கோங்க, இது எக்ஸாம்ல வந்த கேள்விதான். 1 2 3 பாத்திரம் இருக்கு. முதலாவது பாத்திரம், இரண்டாவது பாத்திரம், மூன்றாவது பாத்திரம். முதலாவது பாத்திரத்துல நான் வச்சிருக்கிறேன் சாதாரண குளிர் நீர். குளிர் நீர் இருக்கு. முதலாவது பாத்திரத்துல குளிர் நீர் இருக்கு. இரண்டாவது பாத்திரத்துல கொதி நீர் இருக்கு. மூன்றாவது பாத்திரத்துல என்ன இருக்குன்னு வச்சு, தேங்காய் எண்ணெய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆயில். ரைட், பார்த்துக்கொள்ளுங்க, கேள்வியை பார்த்துக்கோங்க. ரைட், முதலாவதுல இருக்கிறது சும்மா நான் வெப்பநிலை போடுறேன், 25 பாகை செல்சியஸ். குளிர் நீரண்டா 25 பாகை செல்சியஸ் அரை வெப்பநிலை. சுடு நீரண்டா ஒரு 100 தான், பட் 80 போடுவோம், 80 பாகை செல்சியஸ். ஓகே, மூன்றாவதுல ஒயில் இருக்கு. ஒரே அளவான உப்பு எடுத்துனாங்க இந்த முதலாவது பாத்திரத்திலையும் போடுறோம், இரண்டாவது பாத்திரத்திலையும் போடுறோம், மூன்றாவது பாத்திரத்திலையும் போடுறோம். என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? கொதி நீர்ல வந்து உப்பு டக்குன்னு கரைஞ்சிடும் சார். ரெண்டாவது பாத்திரத்துல டக்குன்னு கரைஞ்சிடும். முதலாவதுல அதுக்கு அடுத்ததா கொஞ்சம் கரை. ஓகே, முதலாவதுல கரையும், டவுட் இல்ல. தண்ணீர்ல கரையும், வெந்நீர்லயும் கரையும். அப்போ அதிகமா கரைகிறது வெந்நீர். 80 பாகை செல்சியஸ்ல உள்ள நீர்ல கொஞ்சம் கூடுதலா கரையும், குயிக்கா கரையும். மூன்றாவதுல இருக்க ஒயில் என்ன கதை? தேங்காய் எண்ணெயில கரையும் சார். கரையும் சுரங்கும் சார். ஓகே, கரையும் லேட் ஆகும் என்று சொல்றீங்க. ஓகே, நபாய சொல்ல விரும்புறீங்களா? தேங்காய் எண்ணெயில உப்பு கரையும் என்ன மாதிரி? நிறைய பிராக்டிகலா பார்க்காட்டி எப்படி தெரியும் உங்களுக்கு இல்லையா? சும்மா அப்படி போர்ட்ல போட்டு விளங்க கேட்கல, அது கேள்வி. நாங்க தான் போட்டு பார்க்கணும். சோ உண்மையில தெரியாதுங்கிறதான் பதில். ஏன்டா நாங்க என்றைக்குமே உப்பையோ சீனியையோ தேங்காய் எண்ணெயில போட்டு பார்த்தது இல்லை. அப்போ முடிஞ்சா என்ன செய்யுங்கன்னு கேட்டா, பெரிய அளவுல தேங்காய் போவாங்க, அநியாயம். கொஞ்சம் ஒரு 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 சின்ன மூடியில, யாராவது ஒரு சின்ன மூடியில கொஞ்சம் தேங்காய் எடுத்து கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டு பாருங்க, கரைதான் பார்த்துட்டு பாட முடியல சொல்லுங்க. யாராவது இருக்கீங்க தானே, ஒரு 17 பேர் இருக்கிறீங்க. ப்ராக்டிகல் செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். கொஞ்சம் ரொம்ப தேங்காய் யூஸ் பண்ணாங்க, அநியாயம். ஒரு சின்ன மூடியில, கொஞ்சம் சின்ன மூடியில தேங்காய் கொஞ்சம் எடுத்து
கொஞ்சம் உப்பு தூளையோ போட்டு பாருங்க, கரைதான் பார்த்துட்டு பாட முடியல சொல்லுங்க. அப்போ நாங்க மூன்றாவது விட்டுருவோம். மூன்றாவது டவுட் தானே. முதல் ரெண்டை பார்ப்போம். முதல் ரெண்டுல உப்பு நீங்க சொன்னது போல 25 பாகை செல்சியஸ்ல கரையிற அளவை விட 80ல கரையிற வேகம் அதிகம். அப்ப இதான் அந்த கரையிற அளவு, அத கரையிற அளவரை தான் நாங்க சொல்றது கரைதிறன். கரையக்கூடிய அந்த அளவை தான் நாங்க கரைதிறன் என்று சொல்லுவோம். ஆனால் பாருங்க, பெரிய வரைவிலக்கணம் கொடுத்திருக்காங்க. பாருங்க, குறித்த வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர்திணிவு கரைதிறன் எனப்படும். இதெல்லாம் தேவையில்லை. இந்த நோட்டெல்லாம் வேணாம், விட்டுருங்க. கொஞ்சம் இந்த பாருங்க, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் விட்டுருவோம். பாடப்புத்தகத்தில் உள்ளதுதான் இது. இந்த பாருங்க, குறித்த வெப்பநிலை கட்டாயம் சொல்லணும். குறித்த ஒரு வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர்திணிவு கரைதிறன் எனப்படும். அதாவது ஒரு குறித்த வெப்பநிலை சும்மா வச்சுக்கொள்ளுமே, 25 பாகை செல்சியஸ்ல 100 கிராம் கரைப்பான்டா ஒரு 100 கிராம் நீர் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. 100 கிராம் தண்ணீர், கரைப்பான நீர் எடுத்துக்கிறோம். அதுல கரையக்கூடிய கரையம் எது? உப்பு எடுத்துக்கொள்ளுமே, கரையும் உப்பு. அதோட அளவு எவ்வளவு, திணிவு எவ்வளவு. ஏன் குறித்த வெப்பநிலை சொல்றாங்கடா, 25 பாகை செல்சியஸ்ல கரையிற அளவை விட 50 பாகை செல்சியஸ்ல கரையிற அளவு வேறுபடும். இப்ப நீங்க சொன்னீங்க குயிக்கா கரையும் சொன்னீங்க. ஆகப்போ குறித்த வெப்பநிலை டெஸ்ட செய்யக்க ஒரு வெப்பநிலையில குறித்த வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர்திணிவு கரைதிறன் எனப்படும். ஓகே, இந்த நொடியிலேயே இந்த வரைவிலக்கணத்தை எப்படியாவது கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளுங்க. கேப்பம் இந்த நிமிஷமே படிச்சுட்டு போயிடுவோம். பிறகு படிக்கிறதா டைம் இருக்காது. வரைவிலக்கணம் முக்கியம். வேண்டாம், கரைதிறன் என்றால் என்னன்னு கேட்கிறாங்க. கேள்வி வந்த கேள்வி வரும் கட்டாயம். ஓகே, யாராவது மைண்ட்ல போட்டிருந்தா சொல்லலாம். ஒரு ஆள் யாராவது மனனம் செய்துட்டீங்களா? கரைதிறனுக்கான வரைவிலக்கணம். ஓகே, யாரோ ஒரு ஆள் சொல்லுவோம். இப்போ குறித்த ஒரு வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர்திணிவு கரைதிறன் எனப்படும். ஓகே, 1 மினிட். வெல் டன், நல்லதா போச்சு. நபா பேசலாமே. உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்லுங்களேன் எல்லாருக்கும், நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கொள்றோம். சரி, நான் செஞ்சு பார்த்தேன் சார். தேங்காய் எண்ணெயில உப்பு போட்டு. ஓ, அது கரையில சார். அநியாயம். போடும்போது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தீங்கன்னா வீடியோ அவுட் பண்ணி பார்த்துருக்கலாம் தான் நாங்க எல்லாரும். நபா எங்கள் சார்பாக 18 பேர் இருக்கும். எங்கள் சார்பாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்திருக்கிறாங்க. தேங்காய் எண்ணெயில உப்பு கரையவில்லை. எங்கட பாத்துக்கொள்ளுங்க. தர்ஷன், தேங்காய் எண்ணெயில போட்டிருக்கேன் சார். கரையவில்லை. வீடியோ ஒன் ஆக மாட்டேங்குது. தர்ஷன், தர்ஷன் செஞ்சு பாத்தீங்களா? ஓ சார், வீடியோ ஒன் ஆக மாட்டேங்குது. ஏன், என்ன காரணம்? பாப்போம், ட்ரை பண்ணி பாப்போம். தர்ஷன் வீடியோ என்ன ஆகுதுல? ஆஸ்க் டு ஸ்டார்ட் வீடியோ. தர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வீடியோ ஆன் பண்ணி பாருங்க. ஒன் ஆயிடுச்சு. காட்ட முடியுமா? கைவசம் இருக்கா? ஓ, 1 மினிட். எங்க கொஞ்சம் நான் எண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். தர்ஷன் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. தெரியுதா சார்? ஓ, கரையண மாட்டேங்குது சார். ஓகே தர்ஷன், தேங்க்யூ. பிள்ளைகள் மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியல, எனக்கு தெரியுது. ஓகே, அப்போ இப்படிதான் சயின்ஸ்ல டவுட்ண்டா ஓடி போய் நாங்க செய்து பாக்குறது தானே. ஓகே தர்ஷன், தேங்க்யூ. குயிக்கா ஓடுனமாட்டா கொஞ்சம் போட்டு பாக்குறது. அப்ப தேங்காய் எண்ணெயில மட்டும் இல்ல, எந்த ஒரு எண்ணெயிலும் அப்பா நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட் செய்திருக்கிறாங்க. கேட்க சந்தோஷம்.
எந்த ஒரு எண்ணெயிலும் சீனி உப்பு கரையாது, காரணம் இருக்கு, பாப்போம். ஆக கரைதிறன் என்றால் என்ன? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன், கரைதிறன் என்பது என்ன? குறித்த ஒரு வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரையத்தின் உயர்த்தினவும் அவ்வெப்பநிலையில் அக்கரைப்பானின் அக்கரையத்தின் கரைதிறன் எனப்படும். ஓகே, வெரி குட். இன்னொரு ஆள் ட்ரை பண்ணி பாப்போம், புத்தகத்தை பார்க்காம நபா மாதிரி. விளையாந்த பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். குறித்த ஒரு வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர்த்திணிவு கரைதிறன் எனப்படும். ஓ, முடிஞ்சு, அவ்வளவுதான். வேற ஒரு வார்த்தையும் தேவைப்படாது. ஒரு வெப்பநிலையில, ஒரு குறித்த வெப்பநிலையில, ஒரு வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரையத்தின் உயர்திணிவு. பாருங்க, குறித்த வெப்பநிலை 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர்திணிவு, இதான் கரைதிறன். இந்த கரைதிறன் பத்தி நாங்க பேசும்போது முதல்ல எங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்று வந்தது. குளிர் நீர்ல கரையிற அளவை விட வெந்நீரில் கரையிற அளவு அதிகம் என்று சொல்லியிருந்தீங்க. அப்ப ஏன் குளிர் நீர்ல கரையிறதை விட வெந்நீரில் அதிகம்? என்ன காரணம்? ரெண்டுக்கு என்ன டிஃபரண்ட்? வெப்பநிலை அதிகம். ஆக ஒரு பொருள் கரையிற அளவில் மீது செல்வாக்கு செலுத்துற முதலாவது காரணி வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரித்தால் கரையும் அளவும் அதிகரிக்கும். அப்போ கரைதிறன், கரையிற அளவை கரைதிறன் என்று தானே சொல்றோம். கரையும் அளவை நாங்க கரைதிறன் என்று சொல்றோம். அப்ப அந்த கரைதிறன் மீது தாக்கம் செலுத்துற முதலாவது காரணி வெப்பநிலை. வெப்பநிலை அது ஈஸி, நீங்க கண்டுபிடிச்சீங்க. குளிர் நீர்ல சார் போட்டோம், லேட் ஆனது. சுடு நீர்ல போட்டா குயிக்கா நிறைய கரையுது. அப்ப வெப்பநிலை அதிகரிச்சா கரைதிறன் கூடும், அவ்வளவுதான் விஷயம், முடிஞ்சது. இரண்டாவது டவுட் எனக்கு இருக்கு. இப்ப நான் முதல்ல போட்ட அதே எக்ஸ்பெரிமெண்ட் 4 பேர் செஞ்சிருக்காங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட். சீனி நீரில் கரைந்தது, சீனி தேங்காய் கரையவில்லை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல வெப்பநிலையில பேசுங்க, தனித்தனியா மைக் ஆன் பண்ணி பேசலாம். வெப்பநிலை குறைவுனால. ஓகே, சரி, தர்ஷன் வாரன். தர்ஷன் 1 மினிட். இது நீர். உங்களோட வீட்டுல இப்போ நீர்ல ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்தீங்கன்னா அதோட வெப்பநிலை அன்னளவாக 25°C இருக்கலாம். இது நீர். ஓகே, சோ இந்த 25°C நீர்ல உப்பு போட்டோம்னா கரையுமா கரையாதா? கரையும். ஓகே, ஸ்லோவாக கரையும். இதே டம்ளர் இப்ப தர்ஷன், எங்கட நபா, அதே மாதிரி எல்லாரும் எடுத்த அதே டம்ளர்ல எடுத்துருக்கிறீங்க ஆயில், தேங்காய். தேங்காயோட வெப்பநிலை எவ்வளவு நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ பாவித்தீங்க தானே பிள்ளைகள்? 4 பேருமே பாவித்த தேங்காயோட வெப்பநிலை எவ்வளவு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க பாப்போம். 15°C. தர்ஷன் 18. ஏன் அப்படின்னு 18 என்று சொல்றீங்க? ஏதாவது காரணம் இருக்கா ஸ்பெஷலா? உங்களோட வீட்டுல எடுக்கப்பட்ட நீரின் வெப்பநிலை எவ்வளவு? 25°C. அப்புறம் உங்களோட வீட்டுல எடுத்த தேங்காய் வெப்பநிலை எவ்வளவு? 15. அதுவும் 25. ஓகே, பரவாயில்ல. இந்த பாடம் உங்களோட பார்ட் 2 புக்ல உள்ள பாடம், இருந்தாலும் படிச்சுக்கொள்ளும். அதாவது என்னன்னு கேட்டா, உங்களோட வீட்டுல இப்ப என்ன வெப்பநிலைன்னு எனக்கு தெரியாது. அநேகமா நான் நினைக்கிற மாதிரி எல்லாரோட வீட்லயும் இப்ப வெப்பநிலை குறைவு. இந்த காலம் கடும் குளிர் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை. இலங்கையில யாழ்ப்பாணமா இருக்கலாம், மட்டக்களப்பா இருக்கலாம், திருகோணமலை, கொழும்பு, பண்டாரவளை, கொட்டகலை, ஹட்டன், நுவரெலிய உட்பட எல்லா ஏரியாவும் இப்ப குளிர், கடும் குளிர். அப்போ உங்களோட ஊர் வெப்பநிலை என்னன்னு எனக்கு தெரியல. சரியா? இப்போ யாருக்கா தெரியுமா உங்களோட வீட்டு ஊர் வெப்பநிலை இப்ப என்னன்னு யாருக்கா சொல்லுங்க ப்ளீஸ். மொபைல்ல இருந்தா மொபைல பாருங்களே, டெக்னாலஜி வளர்ந்துட்டு நம்ம மொபைல உங்களோட காட்டுமே வெப்பநிலை உங்களோட ஊர்ல. -28°C. அப்பா, தர்ஷன் எங்க? நீங்க ஹட்டன் தானே தர்ஷன்? இல்ல சார், களுத்துற.
கழுத்துரண்டா 28 இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகே, கழுத்துரண்டா 28 இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ், கொஞ்சம் சூடான பிரதேசம் தானே. இஸ்ரா இங்க எவ்வளவு போட்டிருக்காங்க? 28. புத்தளம் 28 இருக்கலாம். எஸ். அப்போ நாங்க அந்த நம்பருக்கே வருவோமே. இப்ப எங்கட தர்ஷனா இருக்கலாம் அல்லது இஸ்ராவா இருக்கலாம். அவங்கட ஊர்ல வெப்பநிலை இப்பொழுது 28 பாகை செல்சியஸ். சார் குருநாகல் 29 சார். குருநாகல் 29. குருநாகல் எங்க? எங்கட தைப். கொழும்பு சார். ஓ தைப், சாரி. நேம் ஹாஜராண்டு உங்களோட பேர் ஹாஜரா ரீநேம் பண்ணி இருக்கிறீங்களா? தாத்தர்கள் சார். ஓகே ஓகே, உங்களோட பேர் ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. அதான் நான் பேரை சொல்ல யோசிக்கிறேன். நான் ஹாஜராண்டு கூப்பிட. ஓகே, அப்ப நீங்க குருநாகல் எந்த எந்த இடம்? வாரிய போல சார். வாரிய போல கேட்டிருக்கேன், ஆல்ரெடி பேசியிருக்கோம் இல்லையா? ஓம் சார். எஸ், ஓகே. ஆக ஏதோ 28 29. ஓகே, 28 வச்சுக்கொள்ளுங்களேன். உங்களோட ஊர் வெப்பநிலை இப்ப 28 பாகை செல்சியஸ் என்றால், உங்களோட வீட்டு வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ் என்றா, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் 28 பாகை செல்சியஸ் ஆகும். நீங்க போய் சுவர்ல கை வச்சீங்கடா அதுவும் 28, கபட்ல கை வச்சா அதுவும் 28. சரியா? உங்களோட முன்னாடி போனை தொடுங்க, அதுவும் 28. மேபி போன் கொஞ்சம் கூட இருக்கலாம், போன் கூட இருக்கலாம். வேண்டாம், போன் ஹீட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கலா உள்ளுக்குள்ள, அப்ப அது கைக்க முடியாது. உங்களோட புக்கை தொட்டா 28, உங்களோட டெப்ப திறந்தீங்கன்னா வார தண்ணி 28, உங்களோட வீட்டுல இருக்க தேங்காய் 28. சரியா? உங்களோட வீட்டுல இருக்க சகல பொருட்களும் 28 பாகை செல்சியஸாக இருக்கும், உங்களை தவிர. உங்களோட உடல், உங்களோட வீட்டுல டிவி ஓனான டிவி, அடுப்பு எரிஞ்சு கொண்டதா அடுப்பு, போன் ஆன்ல இருந்தா போன், இது தவிர ஏனைய எல்லா பொருட்களோட வெப்பநிலையும் 28 பாகை செல்சியஸ். இதை பத்தி படிப்போம் கடைசி பாடத்துல. சாரி, பார்ட் 2ல வர முதல் பாடத்துல படிப்போம். அப்போ நீங்க எடுத்த நீரோட வெப்பநிலையும் தர்ஷன் 28 தான், ஒயிலோட வெப்பநிலையும் 28 தான். வெப்பநிலைகள் சமம். ஆனால் குளிர் நீரில் உப்பு கரைகின்றது, தேங்கெண்ணெயில் உப்பு கரையவில்லை. என்ன காரணம் என்று கேட்டா, இது ரெண்டும் காரணம். கரையத்தின் தன்மை, கரைப்பானின் தன்மை. உண்மையில கரைப்பானின் தன்மைங்கிறது தான் இதுக்கான காரணம். ஏனடா, போட்ட கரையம் ரெண்டிலும் சீனி, ஆனால் ஒன்று நீர், இன்னொன்று தேங்கெண்ணெய். நீர் ஒரு கரைப்பான், தேங்கெண்ணெய் ஒரு கரைப்பான், ரெண்டு வேறுபட்ட கரைப்பான்கள். நீரில் உப்பு கரைகின்றது, தேங்கெண்ணெயில் கரையவில்லை. உதாரணம்னு சொல்றேன், பலாப்பழம் சாப்பிட்டு இருக்கீங்களா? ஓகே, பலாப்பழம் சாப்பிட்டீங்களா? பலாப்பால் பலாபிசின் கைகள்ல ஒட்டிக்கொள்ளும். இப்ப பலாபிசின் ஒட்டினதுண்டா பலாபிசினை நீக்கணும். தண்ணீரை ஊற்றி நல்லா சோப்பு போட்டு கழுவுனீங்கடா பலாபிசின் போயிருமா? அஃப்ரீனுக்கு நல்ல அனுபவம் இருக்கு போலனா பலாப்பழம் சாப்பிட்டு. ஓகே, அப்போ பலாபிசினை போக்கணுமாண்டா என்னத்தை யூஸ் பண்ணணும்? தேங்காய் எண்ணெய். அதை எழுதுவோம். பலாபிசின், ஐயோ பேப்பரும் செய்யணும் இல்லையா? பலாபிசினை போக்க, பலாபிசினை போக்க நீங்க ஏதாவது ஒயில் தான் பாவிக்கணும். தேங்காய், நல்லெண்ணெய், ஒயில், ஏதாவது. மண்ணெண்ணையும் பாவிக்கலாம். அப்போ பாருங்க, பலாபிசின் கையில பட்டிருந்தது, அதை போக்குவதற்கு தேங்கெண்ணெயை போட்டு தேய்ச்சிங்கண்டா அந்த பலாபிசின் தேங்கெண்ணெயில் கரைந்து வெளியேறுகின்றது. அதே நீரை பாவிச்சிங்கண்டா உங்களால பலாபிசினை போக்க முடியுமா? இல்ல சார். ஆக பலாபிசின் நீரில் கரையவில்லை. காரணம் என்னன்னு கேட்டா, பலாபிசின் நீரில் கரையவில்லை. கரைஞ்சிருந்தா போயிருக்கு. இப்போ உங்களோட ஆடைகளை கழுவுறீங்க தானே, ஆடைகளை கழுவிக்க சோப் போடுறீங்க. சோப் போட்டு ஆடைகளை கழுவும் போது ஆடைகளில் உள்ள அழுக்குகள் போகுது. ஏன் போகுதுன்னு கேட்டா, ஆடைகளில் உள்ள அழுக்குகள் சோப்போட சேர்ந்து நீரில் கரைந்து வெளியேறுகின்றது. அப்போ ஒரு பொருளை நாங்க அகற்றணும்டா அது கரையணும். நாங்க படிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி, மதுசாரத்துல பச்சையம் கரையும்.
கரைஞ்சாதான் கரைந்து இல்லாமல் போகலாம். அதுபோல பலாபிசின் தேங்கெண்ணெயில கரையுது, நீர்ல கரையவில்லை. ஏன் நீர்ல கரையல என்று கேட்டா அதற்கு காரணம் கரைப்பானின் தன்மை. பலாபிசின் தேங்கெண்ணெயோட சேருகின்றது, நீரோட சேரவில்லை. அதான் காரணம். இது காரணம். இரண்டு கரைப்பான்களும் வேறு வேறு விதமானவை. அந்த கரைப்பான் ரெண்டுமே டிஃபரெண்ட். அதை நாங்க படிப்போம். அதே போலதான் உப்பு. உப்பு எடுத்துருந்தீங்க. உப்பு நீர்ல கரைஞ்சது, உப்பு நீர்ல கரைஞ்சது, ஆனால் ஒயில்ல கரையவில்லை. ஏண்டா எல்லா பொருட்களும் எல்லா கரைப்பான்லையும் கரையாது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அது காரணம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லுவோம். உங்களோட வீட்டுக்கு சாதாரணமா உங்களோட வீட்டுல இருக்க ஜன்னல் கதவுகளுக்கு பெயிண்ட் பூசி இருப்பீங்க. அந்த பெயிண்ட் எதுல கரைக்கிறது? நீர்ல சார். டின்னர்ல. அதானே அஃப்ரீன். ஒரு வீட்டுல ஜன்னல் கதவுகள் அதுகளுக்கு பாவிக்கிற பெயிண்ட் எதுல கரைக்கிறது? டின்னர். தின்னர். அந்த தின்னர்ல கரைக்கிற அந்த பேருக்கு, அந்த பெயிண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னன்னு தெரியுமா? தெரியும் சார். கோட்டை பெயிண்ட் சார். ஓட்ட பெயிண்ட். திணற தானே கரைக்கிறீங்க, அவையன் ஓட்ட பெயிண்ட் பேர் வைக்கணும். திணர் பெயிண்ட். திணர்ல கரைகிற பெயிண்ட்டுக்கு பேர் திணர் பெயிண்ட். அது நாங்க சொல்லுவோம் அழகான பெயர் எனாமல். எனாமல் பெயிண்ட். திணர்ல கரைச்சி பாவிக்கிற பெயிண்ட் இருக்குல்ல, அந்த கதவுகள், பாடசாலையில கூட மேசை நாட்காலிகள் அடிப்பீங்க, ஜன்னல் கதவுகளுக்கு அடிப்பீங்களே, அந்த பெயிண்ட்டுக்கு பேர் எனாமல் பெயிண்ட். அந்த எனாமல் பெயிண்ட் வந்து சில நேரம் நீங்க பெயிண்ட் எல்லாம் பண்ணி முடியும், கைகள் எல்லாம் பட்டு, சில நேரம் உங்களோட ட்ரெஸ்லயும் பட்டிருக்கும். நீங்க உங்களோட அனுபவம் இருக்குமா? ஸோ இந்த எனாமல் பெயிண்ட் கைகள்ல பட்ட பிற்பாடு அந்த எனாமல் பெயிண்டை எவ்வாறு நீங்க கிளீன் பண்ணீங்க கையில இருந்து? திணற போட்டு நன்கு தேய்ச்சிருப்பீங்க. தேய்க்கும் போது அந்த பெயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வெளியேறி இருக்கும். காரணம் எனாமல் பெயிண்ட் திணறில் கரை. தண்ணீரை ஊற்றி கழுவி இருந்தா போயிருக்குமா? இல்லை. காரணம் எனாமல் பெயிண்ட் நீரில் கரையாது. சப்போஸ் தின்னர் முடிஞ்சிட்டு ஸ்கூல்ல, இப்ப கையெல்லாம் பெயிண்ட், எவ்வாறு அதை கிளீன் பண்றது? மண்ணெண்ணெய் போட்டு ஓடி போய் பக்கத்துல இருக்க கடையில கொஞ்சம் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து தேய்க்கிறது. சோ எனாமல் பெயிண்ட் திணறில் கரைகிறது போல மண்ணெண்ணெயிலும் கரையும். காரணம் இருக்கு, கரைப்பானின் தன்மை. எனாமல் பெயிண்ட் நீரில் கரையல, ஆனால் மண்ணெண்ணெய் திணறில் கரைகின்றது. காரணம் கரைப்பானின் தன்மை. நான் விளங்கப்படுத்துறேன். அதே மாதிரி உங்களோட வீட்டு சுவர்களுக்கு நீங்க பாவிக்கிற பெயிண்ட் இந்த நீர்ல கரைப்பீங்க, அதுதான் என்ன பெயிண்ட்? ஓட்ட பெயிண்ட். அந்த ஓட்ட பெயிண்ட் அப்படின்னு என்ன சொல்ல வாரீங்க? நீரில் கரையும். அந்த பெயிண்ட்டுக்கு பெயர் எமல்ஷன். இந்த பேர்லாம் எழுதி வைங்க. ஓட்ட பெயிண்ட், திணர் பெயிண்ட் நீ பாவிக்காதீங்க. ஸ்கூலுக்கு போனா சொல்லுங்க எமல்ஷன். பேர்கள் எழுதி வைங்க. திணர்ல கரையக்கூடிய பெயிண்ட்டுக்கு பேர் எனாமல், நீரில் கரையக்கூடிய பெயிண்ட்டுக்கு பேர் எமால்ஷன். அப்ப எமால்ஷன் பெயிண்ட் கையில பட்டதுண்டா நீங்க நீரை பாவிச்சிருப்பீங்க, ஆக அது நீரில் கரையக்கூடியது. அப்போ இதுகளுக்கு காரணம் பாருங்க, எல்லா பொருட்களும் எல்லா கரைப்பான கரையாத காரணம் இந்த கரையத்தினதும் கரைப்பானினதும் தன்மை. இதனை விளங்கப்படுத்ததான் பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு இப்படி ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க புத்தகத்துல. இத மனனம் செய்ய வேண்டிய தேவை இல்ல, இருந்தாலும் சில ஏரியா சொல்றேன், அதை மட்டும் மனனம் செய்து கொடுங்க. இந்த கரைப்பான் அல்லது கரையங்களை, கரைப்பான் அல்லது கரையங்களை, சரியா? கரைப்பான் 10ல படிச்ச மாதிரி கரைப்பான், கரைப்பான் அல்லது கரையம், சரியா? ரெண்டும் சரி. கரையம் அல்லது கரைப்பான இரண்டு வகையா நாங்க பாக்குறோம். ஒன்று சேதன கரைப்பான், இன்னொன்று அசேதன கரைப்பான் என்று பிரிக்கிறோம். சேதனம் அசேதனம் உங்களுக்கு தெரியும். சேதனம் என்ற என்ன படிச்சோம்? கார்பன் மூலகம் அடங்கியுள்ளது. ஓகே, கார்பன் மூலம் அடங்கியது, கார்பன் மூலம் அடங்காது. அதை விட்டுரும். இது எங்களுக்கு தேவையில்லை, இதுங்களுக்கு தேவையில்லை, இது பெருசா எங்களுக்கு தேவைப்படாது. எங்களுக்கு மெயினா தேவைப்படுறது இதுதான். முனைவு உள்ளது, முனைவு அற்றது.
முனைவு உள்ளது, முனைவு அற்றது. இதான் முக்கியமான நோட். முனைவு உள்ளது, முனைவு அற்றது. முனைவுத்தன்மை உள்ளது, முனைவுத்தன்மை அற்றது. யாருக்காவது முனைவுத்தன்மை ஞாபகம் இருக்கா? எங்கேயாவது இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருக்கோமா? முனைவுத்தன்மை ஆம் சார். எங்க கேள்விப்பட்டிருக்கிறோம்? ஞாபகம் இல்லைல்ல? அதாவது நாங்க படிச்சிருக்கிறோம், ஞாபகம் பார்த்துக்கோங்க இருக்கா. நீரின் கட்டமைப்பு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. H2O, H2Oவின் பங்கீட்டு வலுப்பிணைப்பு, H2Oவின் பங்கீட்டு சேர்வை கட்டமைப்பு ஓட லூயிஸின் கட்டமைப்பு இப்படி இருக்கும். இப்ப பாத்துக்கோங்க, ஞாபகம் இல்லாட்டி விடுங்க, ஞாபகம் இல்லாட்டி விடுங்க, பிறகு ஒரு நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதான் ஒரு நீர் மூலக்கூறின் கட்டமைப்பு, லூயிஸின் கட்டமைப்பு. இந்த லூயிஸின் கட்டமைப்புல ஹைதரசனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? ஞாபகம் இருக்கா? மின் எதிர்த்தன்மை வேறுபாடு. ஞாபகம் விளையாடி விடுங்க, கஷ்டப்படாதீங்க. ஆனா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏண்டா இந்த வருஷம் டிசம்பர் நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. மின் எதிர்த்தன்மை ஞாபகம் இருக்கா? மின் எதிர்த்தன்மை, மின் எதிர்த்தன்மை கூடிய மூலகம் எது? குளோரின். வெரி குட், புளோரின். F. எந்த கூட்டம் அதிகம் மின் எதிர்த்தன்மை? 7ஆம் கூட்டம். 7ஆம் கூட்டம். ஆக்சிஜன் என்ன கூட்டத்துக்குள்ள வரப்போகுது? 6ஆம் கூட்டம். 6. அப்போ ஆக்சிஜன் 6ஆம் கூட்டம், ஹைதரசன் 1ஆம் கூட்டம். அப்போ 1ஆம் கூட்டத்தோட மின் எதிர்த்தன்மைக்கும் 6ஆம் கூட்டத்தின் மின் எதிர்த்தன்மைக்கு இடையில மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. மின் எதிர்த்தன்மைடா இலத்திரனை கவர்ற ஆற்றல், இழுத்து கொள்றது, இலத்திரனை பறிச்சு கொள்றது, திருடி கொள்றது, இலத்திரனை திருடி கொள்றது. அப்படி எழுதிறாங்க எக்ஸாம்ல, திருடி கொள்றதுன்னு எழுதிறாங்க. ஓகே, உங்களுக்கு விளங்குற சொன்னேன். அப்போ ஹைதரசனும் ஆக்சிஜனும் இலத்திரனை பங்கிட்டு கொண்டன. ஆனால் கொஞ்ச நேரத்துல என்ன நடந்தா, ஹைதரசன் இலத்திரனை ஆக்சிஜன் கவர்ந்து கொண்டது. ஆகவே ஆக்சிஜன் ஒரு சிறிய மறையேற்றத்தை ஏற்றுக்கொள்ளும், ஹைதரசன் சிறிய நேரேற்றத்தை பெற்றுக்கொள்ளும். ஒரு மூலக்கூறுக்குள்ள இந்த மாதிரி சிறிய நேரும் சிறிய மறையும் வாரது நம்ம சொல்லுவோம் முனைவுத்தன்மை. விளங்காட்டி விடுங்க, அடுத்த கிளாஸ்ல சரி கொஞ்சம் டைம் எடுத்து பார்ப்போம். முனைவுத்தன்மை என்ற 10 ஒரு சின்ன ரிவிஷன் செய்யும் போது விளங்கப்படுத்துறேன். முனைவுத்தன்மை என்றா ஒரு பிரச்சனை. இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த பாருங்க, உதாரணத்துக்கு கார்பனீர் ஆக்சைடோட கட்டமைப்பு இப்படி இருக்கும். லூயிஸின் கட்டமைப்பு இதெல்லாம் தெரியணும். CO2. ஓகே, இந்த மூலக்கூறை பார்க்கும்போது பாருங்க பிள்ளை, ஒரு கார்பன் 2 ஆக்சிஜனோட சேர்ந்திருக்கு. இந்த மூலக்கூறை பார்க்க இந்த மூலக்கூறுக்குள்ள ஏதேனும் பிரச்சனை எதுவும் இருக்கிற மாதிரி தோணுகிறதா, இல்லது ரொம்ப சுமூகமா இருக்கிற மாதிரி தோணுதா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் கூட கலந்து இருக்குதானே சார்? ஓகே, அப்போ இது இருக்கட்டும். அப்படி இது இருக்கு. இன்னொன்னு தான் வரேன். நீரண்ட கட்டமைப்பு இப்படி இருக்கும். O இப்படி இருக்க, H இப்படி இருக்கும். இங்க ஒரு H. அப்ப இது சுமூகமா இல்லையா? பார்க்க சுமூகமா தெரியலையா இந்த கட்டமைப்பு? இங்கேயும் 3 அணுக்கள், கார்பன் 1, ஆக்சிஜன் 2. இங்கேயும் 3 அணுக்கள், ஆக்சிஜன் 1, ஹைட்ரஜன் 2. என்ன பிரச்சனை? இலத்திரன்களின் எண்ணிக்கை வேறுபடுறது. ஓகே, இலத்திரன் எண்ணிக்கை வேறுபடுது. சரி, ஓகே. தனிச்சோடி இலத்திரங்கள். கட்டாயம் 2 தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படுது. அது வரைஞ்சிரும் இல்லையா? 1 2 3 4. இங்கே இருக்குமே 2 4 6 8 2 4 6 8. ஓகே, வடிவத்தை பார்க்கும் போதே பாருங்க பிள்ளைகள், இது ஒரு அழகா நீட்டா. அப்ப ஷாரிங் தானே, இது பங்கீடு தானே. கார்பன் என்ன செய்யுது?
இந்த ஆக்சிஜனுக்கும் சம உரிமை, இந்த ஆக்சிஜன் சம உரிமை கொடுத்து பாருங்க, அழகா இருக்கு, அப்படி நீட்டா இருக்கு பாருங்க, ஒரு நேரா இருக்கு, ஒரு நேர்கோடு, சமத்துவம் விளங்குது பாருங்க, உனக்கு பாதி எனக்கு பாதி இருக்கு. பட் இங்க பாருங்க அவ்வாறு இல்லையே, ஒரு 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 வித்தியாசமான அமைப்பு. நீ கீழரு, நீனும் கீழரு, நான் மேல இருக்கிற மாதிரி இருக்கு. சும்மா அப்படி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த நீர் மூலக்கூறுக்குள்ள ஒரு பிரச்சனை நிலவுறது இந்த கட்டமைப்பை பார்க்கும்போது விளங்குது பாருங்க. ஒரு ஒரு கோணல் வடிவம் ஏலவுல படிப்பு கோணல் வடிவம். ஏன் கோணல் வடிவம் வந்ததுன்றா, ஏன் நீர் இப்படி இருந்திருக்க கூடாதா? ஓ H ஏன் இப்படி வரைஞ்சிருக்கலாமே, அழகா நல்லா இருந்திருக்குமே. எக்ஸாம் பேப்பர்ல சில நேரம் இப்படி எல்லாம் போட்டு வரும், பட் பிள்ளை இந்த படம் பிள்ளை, இப்படி வரையக்கூடாது, வரைஞ்சா பிள்ளை. இந்த இப்படி போட்டா என்ன அழகா இருக்கு, நேரம் அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஏன் இப்படி போடல, இந்த மாதிரி ஏன் போட்டு வச்சிருக்கிறாங்க? கீழே ஏன் இப்படி நேரா போட்டுருக்கலாமே. அதாவது இப்படி நேரா போட்டா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஓவும் எச்சும் சமமாக பகிர்ந்து கொள்கின்றன, இந்த ஓவும் எச்சும் சமமாக பகிர்ந்து கொள்கின்றன, ஒரு சமரசம் இருக்கிறதாக அர்த்தம். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஐதரசனோட இலத்திரன் ஆக்சிஜனால கவரப்படுகின்றது அப்படிங்கறத அர்த்தம், விளங்கிக் கொள்ளுங்க. ஆக இந்த இடத்துல ஒரு சிறிய மறையேற்றம் ஆக்சிஜனுக்கும் சிறிய நேரேற்றம் ஐதரசனுக்கும் வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி உண்டு. இதைத்தான் நாங்க முனைவுத்தன்மைன்னு சொல்லுவோம். அப்போ நீர் மூலக்கூறு, இது நீர் தானே, இஷ்டோண்டா நீர் தானே, நீர் ஒரு முனைவுத்தன்மை கொண்ட ஒரு கரைப்பான், அதான் சொல்ல வந்தேன். பாருங்க இருக்கு முனைவுத்தன்மைண்டா அதான். அப்போ அந்த மூலக்கூறுக்குள்ள ஒரு சின்ன நேர்மறை இருக்குது அப்படிங்கிறது பாத்துக்கோங்க. மன்னனம் செய்ய தேவை, எங்கேயுமே எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க முனைவுத்தன்மை இதுக்குள்ள இருக்கிறது சம்பந்தமா டீட்டெயிலா கேட்க மாட்டாங்க. இந்த 10ல உள்ளது சம்பந்தமானதான் கேள்வி வரும், இங்க கேட்க மாட்டாங்க பெருசா, இருந்தாலும் தெரிஞ்சுக்கொள்ளும் நீங்க. சோ அப்ப முனைவுத்தன்மை உள்ளதுண்டா அந்த மூலக்கூறுக்குள்ள சிறிய நேர்மறையேற்றங்கள் இருக்கணும். இது எல்லாம் முனைவு உள்ள கரைப்பான், மதுசாரம், ஃபோமடின், அசட்டோன். அதே மாதிரி இந்த பாருங்க இருக்கு நீர், அமோனியா, ஐதரசன் குளோரைட்டு. இதுல என்ன விசேஷம்னு சொன்னா, மதுசாரத்தையும் நீரையும் கலந்தீங்கண்டா ஒன்றரை கலக்கும், மதுசாரம் நீரில் கரையும். ஏன்னு கேட்டா மதுசாரமும் முனைவு உள்ளது, நீரும் முனைவு உள்ளது, முனைவு உள்ளதில் கரையும். இப்ப திரும்ப வருவோம், நீரில் உப்பு கரையுமா? காரணம் உப்பு முனைவு உள்ள ஒரு கரையம், நீர் ஒரு முனைவு உள்ள கரைப்பான், ஆக உப்பு நீரில் கரையும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கரையமும் கரைப்பானும் முனைவு உள்ளதாக இருந்தால் ஒன்றோடு கலக்கும். தேங்காய் எண்ணெய் நீரில் கரையுமா? காரணம் நீர் முனைவு உள்ளது, தேங்காய் எண்ணெய் முனைவு அற்றது, ஆக ஒன்றரை கலக்காது. அப்போ முதல்ல நீங்க செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, உப்ப தண்ணியில போட்டீங்க கரைஞ்சி, தேங்காய் எண்ணெயில போட்டீங்க கரையல. காரணம் உப்பு முனைவு உள்ளது, நீர் முனைவு உள்ளது, கரைஞ்சது. உப்பு முனைவு உள்ளது, தேங்காய் முனைவு இல்லாதது, எனவே கரையவில்லை. அதான் அதுக்கான விஞ்ஞானபூர்வமான விளக்கம். உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் இந்த முடிஞ்சா இந்த கரைப்பான்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த சின்ன கேள்விகள் வாருது, சின்ன அளவுல கேள்விகள் வருது. அப்படின்னு சொல்லுங்க, எனக்கு டவுட்டா? சார் வெள்ளி ஏதாவது செய்யப்படுது சார்? வெள்ளியா? ஓ சார். வெள்ளிங்கிறது அப்படின்னு தனி மூலகமே. ஏஜி ஆஜன்றம் பொன் மாதிரி வெள்ளி தனி மூலகம். சரியா? ஓகே, பாருங்க, கரையமொன்றின் கரைதிறன் கரையமொன்றின் கரைதிறன் 100 குறித்த வெப்பநிலை 100 கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரையத்தின் உயர்திணிவு. இதுல செல்வாக்கு செலுத்துற காரணி வெப்பநிலை, கரைப்பானின் தன்மை, கரையத்தின் தன்மை. வெப்பநிலை நீங்க சொன்னீங்க பலாபிசின் தண்ணீர் கரையவில்லை, காரணம் காரணம் எனக்கு சொல்லுங்க யாராவது. ஏன் பலாபிசின் நீரில் கரையல? புத்தகத்துல இருக்கு, பார்க்காம சொல்லுங்க பாபு. நீரை பத்தி உங்களுக்கு தெரியும், நீர் எப்படியானால் முனைவு தன்மை உள்ளது. அப்போ பலாபிசின் முனைவு தன்மை அற்றது. முனைவு இல்லாத பலாபிசின் முனைவுள்ள நீரில் கரையாது. இதான் விஞ்ஞான விளக்கம். அப்ப இதுல ஒரு கேள்வி எத்தனோல் நீரில் கலக்கும். எத்தனோல்டா மதுசாரம்,
எத்தனோடு முனைவு உள்ளது, நீரும் முனைவு உள்ளது, கரையும். அமோனியாவும் நீரும் முனைவு உள்ளது, கரையும். கிரீஸ் மண்ணெண்ணெயில் கரையும். ஏன்? கிரீஸும் மண்ணெண்ணெயும் எண்ணெய் வகை எல்லாமே முனைவு இல்லாதது. தேங்கெண்ணெய் மண்ணெண்ணெய் எல்லாம் முனைவு இல்லாதது. நான் பல ஆபீஸும் தந்திருக்காங்க, பல ஆபீஸும் தேங்கெண்ணெயில கரையும். காரணம் முனைவு இல்லாதது. சோ இதுல வந்து கேள்வி எப்படிங்கிற நான் ஒரு சொல்லி விடுறேன். பாருங்க, இவன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி கேள்வியை போடுறேன். 1 2 3 4. இது A B C D. 30 பாகை C, 60 பாகை C, 30 பாகை C. இல்ல 60 கொடுக்கும். 60 பாகை C, இதுவும் 60 பாகை C. ஓகே, இது நீர், இது ஏதாவது oil, தேங்காய் மண்ணெண்ணெய் ஏதாவது oil. நான் oil வச்சுக்கோ, oil. இதுவும் oil. திரும்பி கொண்டு வேணாம். ஃப்ரீன் மைக்ரோஃபோனுக்குள்ள ஃப்ரீ எல்லாம் இருக்குது. ஓகே, சரி, சின்ன ஒரு டிஃபரெண்ட் கொஞ்சம் வர. இதுவும் நீர், இதுவும் நீர், நீர் oil, இதுவும் oil. 2 நீர் 2 oil பாத்துக்கோங்க. இதுலயும் 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 சீனி இடப்படுது. கேள்விதான், பாத்துக்கோங்க படத்தை. படம் ஓரளவு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கேள்வி படத்தை ஒருக்கா பாத்துக்கொள்ளுங்க. கேள்வியை பாத்துக்கோங்க ஒருக்கா. இதுல நாங்க கிரீஸ் போடுறோம். பலாபிசின் ஒரு கிரீஸ். கேள்விதான், கரைதிறன் என்றால் என்னங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இப்ப தெரியும். அஃப்ரின் தெரியுமா? கரைதிறன் என்பதால் கருதப்படுவது யாது? நோ சார். அஃப்ரின்? சாரி சார், தெரியா. ஓகே, வெரி குட். இந்த நேரத்திலே அதை நீங்க மெமரைஸ் பண்ணி கொள்றது ரொம்ப சிறப்பு. ஓகே, நிறைய பேர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றீங்க, சொல்றதுக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, சோ உங்களுக்கு தெரியும், நான் திரும்ப திரும்ப கேட்க விரும்பல. அதாவது குறித்த வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரையத்தின் உயர்திணிவு கரைதிறன் எனப்படும். கரைதிறன் மீது செல்வாக்கு செலுத்துற காரணிகள் உங்களுக்கு தெரியும். கேள்விதான், இந்த AB ஆகிய உபகரண அமைப்புகளில், A, B ஆகிய உபகரண அமைப்புகளில் கரைதிறன் மீது செல்வாக்கு செலுத்தும் எக்காரணி சோதிக்கப்படுகின்றது? வெப்பநிலை. கண்டுபிடிக்க முடியுதா? வெப்பநிலை. 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 இது ஓலையல் பேப்பர் கேள்வி, நீங்க எடுத்து பார்க்கலாம். பாஸ் பேப்பர் புக் இருந்தா எடுத்து பார்க்கலாம். நீங்க சில நேரம் நாங்க இந்த பாடத்துக்கான யூனிட் எக்ஸாம் செஞ்சு அந்த கேள்வி திரும்ப வரும். வெப்பநிலை. B, C உபகரண அமைப்புகளில் எக்காரணி சோதிக்கப்படுது? கரைப்பானின் தன்மை. வெரி குட். கரையம் சீனிதான், பட் கரைப்பானின் தன்மை ரெண்டும் வேறு. ஓகே, இந்த BC-யில் உமது அவதானம் யாது? சீனியானது நீரில் சீனி நீரில் கரையும், ஒயிலில் கரையாது. சீனி ஏன் ஒயிலில் கரையவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட என்ன பதில்?
சீனி முனைவுத்தன்மையுள்ளது. ஒயில் வந்து முனைவுத்தன்மை முனைவுத்தன்மையற்றது, ஆகவே கரையாது. வெரி குட், வெரி குட். சீனி முனைவுத்தன்மை உள்ள கரையம், ஒயில் முனைவுத்தன்மை அற்ற கரைப்பான். எனவே முனைவுத்தன்மை உள்ள கரையம் முனைவுத்தன்மை அற்ற கரைப்பானில் கரையாது. எக்ஸலண்ட். ஓகே, இந்த சிடி ஓகே, சிடி, இந்த சிடி என்பவற்றில் எக்காரணி சோதித்தறியப்படுகின்றது. கரையத்தின் தன்மை. கரையத்தின் தன்மை. கரையத்தின் கரையத்தின் தன்மை. சீல சீனி கலக்கப்படுது, டீல கிரிஸ் கலக்கப்படுது. இதுதான் இவ்வளவு நேரம் நாங்க பேசின விஷயத்துக்களை இப்படிதான் கேள்வி டெவலப் ஆகும். நீங்க பாஸ்புக் வந்து எடுத்து பாருங்க. கஷ்டமா இது? இல்ல இல்ல சார், நோ வேற கஷ்டம். எதுக்கு கேட்க வாரீங்க? எது கேட்க வாரீங்களா? இல்ல. ஓகே, முடிஞ்ச No, அளவு. sir. ஓ, கேளுங்க. என்ன ஃப்ரீ? நோ சார், ஓ, கேளுங்க. என்ன? ஒன்றுமில்லை ஓ, சார். ஓகே, ஓகே, அப்ப சரி. வாரன். இப்போ ஒரு கேள்வி பரப்ப செய்வோம். நாங்க எங்கட நபா வந்தோன்னு கேட்டாங்க, ஒரு கேள்வி பரப்பு செய்வோம். ஒரு கேள்வி மட்டும். இது கடந்த முறை ஒரு ஓலைவலாக்குக்கு செய்த ஒரு கேள்வி பரப்பு. ஓலைவல் தழுவல் தான். ஓகே இஷ்ரா, கலவையின் அமைப்பு பற்றி பார்க்க வேணும். அது கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் ஏரியா இஷ்ரா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளணும். சரியா? பட் அது ஸ்டார்ட் பண்ணா முடிச்சிருவேன். அந்த பகுதி ஃபுல்லா முடிச்சிருவேன். அடுத்த கிளாஸ்ல பெரும்பாலும் முடிச்சிருவேன். அதுனா எப்படியும் சார் கேள்வி எழுதவா? இல்ல, இப்போ கேள்வி எழுதாங்கண்ணா, நீங்க விடைய மட்டும் போகணும். ஓகே. ஸ்கிரீன்ல ஷேர் ஆகுது பேப்பர். இஷ்ரா கேட்கறது என்ன விளங்குது? அண்ட் என்னண்டா, நான் இன்னும் போர்ட் செஞ்சு ரெடி பண்ணிக்கல. ஏண்டா போர்ட் ரெடி பண்ணிட்டா நான் டைரக்டா கொஸ்டின் போயிடலாம். அது முழுக்க மேத்தமெட்டிக்ஸ், முழுக்க பின்னங்கள். ஸோ இதான் கேள்வி வரப்போ. இந்தாங்க உங்களோட. எஸ், பார்க்க விளங்கும் நினைக்கிறேன். ஓகே, ஓகே, செய்யலாம். விடைய மட்டும் எழுதுங்க போதும். சரி, இது என்ன இயர்? அப்படி நொண்டியும் யோசிக்காதீங்க. இது எந்த வருடத்திலும் வந்த பேப்பர் அல்ல. சரியா? இது நான் தயாரித்த பேப்பர். முடிச்சிட்டோமா? ஒரு நிமிஷம் சார். ஓகே, ஓகே.
நீங்க பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் கூட செய்து பழகலாம். ஏண்டா இஸ்ரா எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க இஸ்ரா. 10 சிலபஸ் கவர் பண்ணிட்டோம் நாங்க எங்களோட சக்சஸ் ஆல. 10 கம்ப்ளீட்டடா? இல்ல சார் 11ஆம் பாடத்துல ஒரு யூனிட் ஒரு சப்ஜெக்ட் முடிக்கணும். என்ன யூனிட்னு ஞாபகம் இல்லை எனக்கு. இனப்பெருக்கமா? 14ஆம் யூனிட்ல மனித இனப்பெருக்க தொகுதி இன்னும் முடிக்கல சார். ஓகே. வேறு என்ன யூனிட் பெண்டிங்? அது மட்டும்தான் சார். ஓ, அப்ப ப்ராப்ளம் இல்ல. அப்ப முடிச்சாச்சு. 95% முடிஞ்சு. அப்ப நீங்க 10 முடிச்சீங்களா நீங்க பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஏண்டா நிறைய சிக்கல்கள் இருக்கு உங்களோட பேச்சுக்கு. என்னடா டிசம்பர் எக்ஸாம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டாச்சு. ஸோ இன்றைக்கு நாங்க பிப்ரவரி எண்டில் நிக்கிறோம். அன்னைமா ஸ்கூல் தொடங்க உங்களுக்கு தெரியும் மார்ச் எண்ட் ஆயிரும். அங்கிட்டுக்கு ஏப்ரல் அங்கிட்டுக்கு ஒரு அப்படி இப்படி போகும். மே ஆயிரம் உங்களோட ஸ்கூல் படிப்பு ஸ்டார்ட் பண்ண. அங்கிட்டுக்கு ஒரு 6 மந்த் இருக்கு. 6 மந்த்ல நாங்க 11 சிலபஸை கவர் பண்றோம். எவ்வளவு வேலைகள் இருக்கு பாருங்க. ஸோ நீங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். ஏண்டா நீங்க கிரேட் 10 கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். 10 ஃபுல்லா படிச்சு ரெடியா இருக்கும். 11ல இப்ப நாங்க எங்கிட்ட சக்சஸ் ஆலேயே இளைய முடிச்சிட்டோம், ஒளித்தொகு முடிச்சிட்டோம், கலவைகள் நான் உங்களுக்கு தரேன். 2 கிளாஸ்ல முடிச்சு தரேன். இன்னும் 2 கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணி தரேன். 2 வார டைம் 26ஆம் திகதி ஒரு கிளாஸ் இருக்கு. அங்கால 5 12 12ஆம் தேதி மார்ச் 12க்குள்ள நான் முடிச்சு தரலாம். இந்த கலவையை முடிச்சிருவேன். அங்கிட்டுக்கு அலைகள் அங்கிட்டுக்கு அலைகளுக்கு அடுத்தவா கேத்திர கணித ஒளியியல். அதுகள் எப்படியும் மே ஆகிற நேரம் முடிச்சுக்கலாம். சரியா? மே ஜூன் ஜூலை எனக்கு அடுத்த பாடம் தான் மிகப்பெரிய பாடம். மனித உடற்செயல்முறை ஒரு பாடம் இருக்கு, திருப்பி பாருங்க. சமிபாட்டு தொகுதி, சுவாச தொகுதி, சிறுநீரக தொகுதி, சுற்றோட்ட தொகுதி, நரம்பு தொகுதி என்று இருக்கு. பிரதான தொகுதிகள்லாம் இருக்கு. மிக முக்கியமான பாடப்பிறப்பு. நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும், முக்கியமான பாடம். அது முடிக்க ஓகே. நீங்க எக்ஸாம்ல கிட்டத்தட்ட உங்களோட புள்ளிகள் அங்கிட்டுக்கு நாங்க பார்க்கலாம் ஒரு 80-85 புள்ளிகள் வரைக்கும் முடிக்கலாம். ஓகே சார், செஞ்சாச்சு. ஓகே நபா. இஸ்ரா, இது பிப்ரவரியில உங்களோட பேச்சுக்கு டிசம்பர் அறிவிக்கப்பட்டிருக்கு எக்ஸாம். சோ நீங்க ரெடி ஆகிக்கொள்ளணும். ஓகே, கேள்விக்கு வருவோம். ஒளித்தொகுப்பிற்கு கார்பனீர் ஆக்சைடு அவசியம் என காட்டுவதற்கான ஒரு பரிசோதனை தரப்பட்டிருக்கு. என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சோ என்னென்ன தந்திருக்கிறாங்க பாப்போம். இங்கு KOH பதிலாக பயன்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு ரசாயன பொருள் என்ன? NaOH. ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு பாவிக்கலாம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கு பதிலாக சோடியம் ஹைட்ராக்சைடு பாவிக்கலாம். இரண்டும் கார்பனீர் ஆக்சைடை அகத்துறிஞ்சுவன. மாணவர்கள் பெற்றுக்கொண்ட உபகரண அமைப்பை தயார் செய்கின்றா A இலையை சுற்றியும் B இலையை சுற்றியும் பொலித்தீன் உரையிடப்படும். ஒன்றுல நீர் இடப்படும், இன்னொன்றுல KOH இடப்படும். அது நீங்க விரும்பின மாதிரி வரைஞ்சிருக்கலாம். ஏண்டா எந்த கண்டிஷனும் தர இல்ல, இந்த இலையில தான் போடணும்னு தர இல்ல. நான் A போடுறேன், நீங்க B போட்டிருக்கலாம், பிள்ளை இல்ல. அப்ப நீங்க B KOH போட்டிருந்தீங்கடா, A நீர் போட்டிருப்பீங்க. தெரிவு செய்யப்பட்ட தாவரம் 48 மணி நேரம் இருட்டறையில் வைக்கப்பட்டது ஏன்? தாவரம் தயாரித்த மாப்பொருளை அகற்றுவதற்கு அல்லது மாப்பொருளை நீக்குவதற்கு. தாவர இலையில் உள்ள மாப்பொருளை அகற்றுவதற்கு, தாவர இலையில் உள்ள மாப்பொருளை நீக்குவதற்கு. வார்த்தை பிரயோகங்களை பார்த்துக்கோங்க. குறித்த ஒழுங்கமைப்பு சில மணி நேரம் சூரிய ஒளியில் வைத்துவிட்டு 2 இலைகளும் மாப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இலைகளை கொதிநீரில் அவித்தல் இலையில் உள்ள களங்களை இறக்கச் செய்ய. மதுசாரத்தில் அவித்தல் இலையில் உள்ள பச்சையத்தை நீக்குவதற்காக. இலையில் மாப்பொருளை இனங்காண பயன்படும் ரசாயன பொருள் அயடின் கரைசல். அயடின் கரைசல். அயடின் கரைசல்.
மாப்பொருள் பரிசோதனையின் பின்வரும் ஒவ்வொரு இலைகளிலும் ஏற்படும் நிறமாற்றங்கள். இதுவும் உங்களோட பேப்பருக்கு ஏற்ற வகையில விடைகள் மாறும். நான் ஏல தானே KOH வச்சேன். ஓ சார். நான் ஏல KOH வச்சேன்டா ஏக்கு கார்பனீர் ஆக்சைடு கிடைச்சிருக்காது. சோ இலை ஏ மாப்பொருள், அங்க உணவு தயாரிக்கப்பட்டிருக்காது, மாப்பொருள் இருக்காது. அப்ப இலை ஏயில் நிறமாற்றம் இல்லை அல்லது கபில நிறம். கபில நிறம், மஞ்சள் கலந்த கபிலம். செங்கபிலம் போடலாமா சார்? ஓ பில இல்லாமா, ஓகே போடலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒரிஜினல் மஞ்சள் கலந்த கபிலம், செங்கபிலம் என்றும் பாவிக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. கபிலம் செங்கபிலம் என்று பாவிக்கிறாங்க. அப்ப நீரிடப்பட்ட பி இலையில் மாப்பொருள் காணப்பட்டிருக்கும். ஆகவே அங்க கருநீல நிறம் தோன்றும். கருநீலம் அல்லது ஊதா கலந்த நீலம் எல்லாம் சரி. கேள்வி செய்ய இலகுவாக இருக்கின்றதா? ஒளித்தொகுப்பு பாடம். ஒளித்தொகுப்பு பாடத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. மிக இலகுவான பாடம், நிறைய எக்ஸாமுக்கு நல்ல வெயிட்டான ஒரு பாடம், படிச்சு கொள்ளுங்க. சோ நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திக்கும் போது எங்களை இஸ்ரா கேட்ட மாதிரி கலவையின் அமைப்பு சம்பந்தமா படிப்போம். ஒரு நோட் புக் வச்சுக்கொள்ளுங்க. ஏண்டா அதுல பின்னங்கள், திணிவு பின்னம், கனவளவு பின்னம், மூல் பின்னம், செறிவு கணித்தல், நியம கரைசல் தயாரித்தல், இவ்வளவு முடியும். அதுக்கு அங்கால உள்ள கிளாஸ்ல நான் உங்களுக்கு கலவையின் கூறுகளை வேறாக்குறதுங்கிற ஒரு முக்கியமான கண்டென்ட்டை முடிச்சு தருவேன். ஆகப்போ அநேகமா இன்னும் 2 கிளாஸ்ல மேக்சிமம் நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ எல்லாருக்கும் குட் நைட். இதோட நான் கிளாஸ் ஆஃப் பண்றோம். குட் நைட் எல்லாருக்கும். Thank you sir. Good night. Thank you, sir. Good night, sir. Thank you sir. Thank you, sir. Good night, sir.